السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மாபெரும் மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் மதுரை அரசு தலைமை காலியார் மௌலானா சையீது ஹவாஜா முஈனுத்தீன் ஹலரத் அவர்களே, கிராஅத் ஓதிய மௌலானா மௌலவி அல் காரி கே முஹம்மது கனி நாஃபிஇ ஹலரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஆலி ஜனாப் கே முஹம்மது ரஃபீக் பிலாலி MBA அவர்களே, மேலும் மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் பீர் ஹவாஜா நாஃபிஇ ஹலரத் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷாஹுல் ஹமீத் மன்பஇ ஹலரத் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மௌலானா மௌலவி கே முஹம்மது யூசுப் ஷிபிலி அன்வாரி ஹலரத் அவர்களே, தொகுப்புரை அழகுபட வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மதுரை மாவட்ட செயலாளர் மௌலானா மௌலவி முஹம்மது அல்தாஃப் உலவி ஹலரத் அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் மௌலானா மௌலவி அஜ்மல் கான் மன்பஇ ஹலரத் அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட கௌரவ தலைவர் ஆலி ஜனாப் HS முஹம்மது கவுஸ் இப்ராஹிம் MCom அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட துணை செயலாளர் ஆலி ஜனாப் MS ரிஃபாஇ பிலாலி அவர்களே, மௌலானா மௌலவி முஹம்மது இஸ்ஹாக் சஆதி ஹலரத் அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட சட்ட ஆலோசகர் ஆலி ஜனாப் S முஹம்மது ஹாரிக் BA BL அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் கோரிப்பாளையம் கிளை தலைவர் ஆலி ஜனாப் சதாம் ஹுசைன் BSc அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கம் கோரிப்பாளையத்தின் கிளையின் செயலாளர் ஆலி ஜனாப் கே முஹம்மது அஸ்ஹருத்தீன் DCE அவர்களே, மற்றும் கோரிப்பாளையம் பகுதி சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்கள், மதுரை மாநகர மாவட்ட வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நிர்வாக பெருமக்கள் மற்றும் மரியாதைக்குரிய உறுப்பினர்களே, எனக்கு பின்பு அழகுபட அற்புதமான உரையை உங்களுக்கெல்லாம் வழங்கவிருக்கிற பெங்களூர் சபீலுர் ரஷாத் அரபிக் கல்லூரியின் பெருமைக்குரிய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அஃலலுல் உலமா அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ஹலரத் பெருந்தகை அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட பொருளாளர் ஆலி ஜனாப் அபூபக்கர் சித்திக் BE அவர்களே, துஆ ஓதவிருக்கிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது கனிமத்துல்லா மன்பஇ ஹலரத் அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, மற்றும் இந்த உரையை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தீன் கொடி நாட்டிய தியாக சீலர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இறைவனுடைய மாபெரும் அருட்கொடை இஸ்லாம், இது நமக்கு கிடைத்திருக்கிறது.
தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைத்தது? சஹாபா பெருமக்கள் வெளியிடங்களுக்கு சென்றார்கள், ஒரு சில இடங்களுக்கு சென்றார்கள். இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களுக்கும் சென்றார்களா? இல்லை. தமிழகம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடத்திற்கும் சஹாபா பெருமக்கள் வந்தார்கள் என்றிருக்கிறதா? இல்லை. ஒரு சில இடங்களில் வந்தார்கள் என்று குறிப்பிருக்கிறது. மற்ற பகுதிகளுக்கு வந்தார்கள் என்று குறிப்பில்லை, ஆதாரமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து சேர்ந்து விட்டது. சஹாபிகள் வரவில்லை, இஸ்லாம் வந்து விட்டது. எப்படி வந்தது? இறை நேசர்கள் மூலமாகத்தான் வந்தது. அதனால்தான் உங்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஏறத்தாழ 2000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முஹையத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல் என்கின்ற பெயர் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சிறப்பு தமிழகத்தில் தான் பார்க்க முடியும். இப்பொழுதெல்லாம் பள்ளிவாசல் கட்டுறாங்க. தக்வா பள்ளி, முபாரக் பள்ளி, மக்கா பள்ளி, மதீனா பள்ளி என்று பெயர் சூட்டுறாங்க. ஆனால் அன்றைக்கு நமது முன்னோர்கள் முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? நன்றி கடன். இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்தது காதிரியா தரீகாவை சார்ந்த ஷேக் மூலமாகத்தான். இன்றைக்கெல்லாம் சில அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், அந்த கிளையின் தலைவர், இந்த கிளையின் செயலாளர், உறுப்பினர்கள் என்று. அன்றைக்கு தங்களுடைய ஹலீஃபாக்களைத்தான் அனுப்பி வைத்தார்கள் ஷேகுமார்கள் எல்லாம். அவர்கள்தான் தலைவராக இருந்தார்கள், முரீதீன்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்வார்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கும் தாவாவுடைய பணியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது எந்த அமைப்பை சார்ந்த தாவா பணியாக இருந்தாலும் இவர்கள் ஒரு ஊருக்கு சென்றால் அதை வரவேற்பதற்கென்று முஸ்லிம்கள் இருப்பார்கள். இவர்களை தங்க வைப்பதற்கென்று இடமும் இருக்கும். இவர்களுடைய உணவுக்கும் உத்தரவாதம் இருக்கும். இது நமது காலத்தினுடைய நிலை. ஆனால் யோசித்து பாருங்கள், நான் சொன்னேன் அல்லவா, இந்த இறை நேசர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு சென்றார்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் என்று. அப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் ஒரு ஊருக்கு சென்றால் இவர்களை வரவேற்க ஒரு முஸ்லிம் கிடையாது. 100க்கு 100 பிற சமயத்து அன்பர்கள் இருக்கிற ஊருக்குத்தான் செல்கிறார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தின் நிலை அப்படித்தானே இருந்தது. எப்படி முஸ்லிம்களாக மாறினார்கள்? இந்த முஸ்லிம்கள் எல்லாம் என்ன அரபு நாட்டிலேருந்து வந்தவங்களா? இங்கு இருந்தவர்கள் தானே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இந்த இறை நேசர்கள் ஒரு ஊரிலே போய் இறங்குவார்கள். இவர்களை வாருங்கள் என்று சொல்ல, இவர்களை வரவேற்க ஒரு முஸ்லிம் இல்லை. இவர்கள் தங்குவதற்கென்று இடம் உத்தரவாதம் இல்லை. இவர்களுடைய உணவுக்கும் உத்தரவாதம் இல்லை. என்றாவது யாராவது உணவு தர மறுத்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. சட்டைப்பையிலே காசு இருந்தால் போதும், ஹோட்டலுக்கு செல்லலாம், சாப்பிட்டு விடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படியா? மூட்டை நிறைய தங்க காசுகளை வைத்திருந்தாலும் சாப்பாடு அந்த ஊரில் உள்ள மக்கள் கொடுத்தாதான், ஹோட்டல்லாம் கிடையாது. இப்படி உள்ள நிலையில் தான் இந்த இறைநேசர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சென்றார்கள். இறைவனை பற்றி எடுத்து சொன்னார்கள், மார்க்கத்தை போதித்தார்கள், குர்ஆனை பற்றி சொன்னார்கள், ஹதீஸை பற்றி சொன்னார்கள். அந்த மக்கள் உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை எழுப்பினார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு என்ன பெயரை சூட்டுவது என்று அவர்கள் முடிவெடுக்கின்ற போது இந்த உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைத்தது காதிரியா தரீகாவை சார்ந்த ஷேகுமார்கள் மூலமாகத்தான். ஆகவே அந்த காதிரியா தரீகாவின் தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரையே சூட்டுவோம் என்று கருதித்தான் முஹையத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல். சில ஊர்களிலே பல பள்ளிவாசல்கள் உண்டு. அந்த ஊரிலே 2 பள்ளிவாசல்களுக்கெல்லாம் முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். சமீபத்தில் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இமாம் என்று ஒருவரின் பெயர், இன்னொரு முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இன்னொரு பெயர். எப்படி என்று கேட்டேன். 2 பள்ளிகளுக்கு பெயர். ஏன்னா நன்றி கடன். நமக்கு இஸ்லாம் கிடைத்தது இவர்கள்னால் தானே. இப்போ வரலாறு பேசுகிறது. ஏன் ஒரு பெயரை சூட்டுகிறார்கள்? வரலாறை நாம் நினைவு கூறுவதற்காகத்தான். இதில் கூட சில பேர் கேட்பாங்க, அது என்னங்க முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல், இது ஷிர்கல்லவா? ஏன்னா அல்லாவுக்கு தானே ஆண்டவருங்கன்னு ஆண்டவன்லாம் சொல்கிறோம்ல. நீங்கள் முஹையத்தீன் அவர்களுக்கு ஆண்டவர் என்று பேர் சூட்டினால் அல்லாவுடைய இடத்துல இவங்களை போய் நிப்பாட்டிட்டீங்கள அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. நான் சொல்லுவது, இப்படி ஒரு ஆட்சேபனையை
எழுப்புவதற்கு முன்பு அந்த ஆண்டவன் என்கின்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் தமிழ் அகராதியில் இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு ஆட்சேபம் எழுப்ப வேண்டும். அதுதான் முறை. தான் தெரிந்து வைத்திருக்கிற அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுப்புகிறோமா, அதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு எழுப்பணும். நீங்கள் வேண்டுமானால் தமிழ் அகராதியை எடுத்து பாருங்கள். லிஃப்கோட் டிக்ஷனரி எல்லாம் இருக்குது, தமிழ் டு தமிழ், அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்டவன் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. அதில் ஒன்று தான் ஆண்மகன், இன்னொரு பொருள் மாண்புமிக்கவன். இங்கே நம்ம முஹியுத்தீன் ஆண்டவர் என்பது மாண்புமிக்கவர் என்கின்ற கருத்திலும் உண்மையான ஆண்மகனாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்கின்ற அடிப்படையிலும் தான். ஏன்னா அந்த இறைநேசர்களுக்கு முன்னாலே நெளிவு சுழிவு அதே போல் ஒன்றை கூட்டுவது குறைப்பது அதெல்லாம் கிடையாது. சத்தியம் என்றால் உறக்க சொல்லுவார்கள். அவர்கள் தான் இறைநேசர்கள், உண்மையான ஆண்மகன்களாக வாழ்ந்து காட்டியவர்கள். ஆகவே தான் முஹியுத்தீன் ஆண்டவர். அந்த கருத்தத்தில் சொல்கிறோம். சரி, ஆண்டவர்ங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம் இருக்குதுல்ல. நாட்டை ஆண்டவருக்கு ஆண்டவன் தானே சொல்லணும். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரை பார்த்து இவர் தமிழகத்தை ஆண்டவர் என்று தான் சொல்லுவோம், தப்பா? இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமரை பார்த்து இவர் இந்தியாவை ஆண்டவர் என்று தான் சொல்லுவோம், தப்பா? இவர்களெல்லாம் நாட்டை ஆண்டார்கள். ஆனால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளங்களை ஆண்டார்கள், ஆன்மீக அரசாட்சி செய்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு ஆண்டவர் என்கின்ற பெயரை சுட்டுகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்று சொன்னாலே அது இறைவனை குறிக்காது. இறைவனை குறிப்பதாக இருந்தால் ஆண்டவர் என்று சொல்ல மாட்டோம், ஆண்டவன் என்று தான் சொல்லுவோம். ஏன்னா இறைவன் விஷயத்தில் ஒருமையாகத்தான் பேசுவோம். அவன் இவன் சார், நம்மளே சில பேர் கேட்குறாங்க, என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேசும்பொழுது அவர்கள் இவர்கள் என்றெல்லாம் பேசுகிறீங்க மரியாதையோடு, அல்லாஹ் பற்றி பேசும்பொழுது? அன்பார்ந்த பெரியோர்களே, இறைவன் விஷயத்தில் மரியாதை இல்லாமல் அவன் இவன் சொல்கிறீங்களே. ஏன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அவன் இவன்கிறாங்க. வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகிறார் போகிறார் என்று தான் சொல்லுவாங்க, சொன்னார். ஆனால் இஸ்லாமியர்கள் இறைவன் விஷயத்தில் சொன்னான், கட்டளையிட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தௌஹீதை வெளிப்படுத்துவதற்காக, ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகிற அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் இவர்னு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, அது ஒரு வகையில் மரியாதைக்கு சொன்னாலும் பன்மையினுடைய பொருளையும் குறிக்கும். அவர் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதையும் நீங்கள் தமிழ் அகரால் எடுத்து பார்த்தா அவன் என்பதின் பன்மை சொல் என்று தான் இருக்கும். அவர் என்றாலே பன்மை தான். இப்போ அவர்கள்ங்கிறம அது இன்னும் கொஞ்சம் மரியாதைக்காக சொல்கிறது தான். அவர் அவர்கள் ரெண்டுமே பன்மை வார்த்தை தான். இந்த நேரத்தில் இறைவன் விஷயத்தை இறைவன் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இறைவன் ஒரு ஆளா பல ஆளான்னு வந்துடும். அதனால்தான் வார்த்தையிலே கூட ஏகத்துவத்தை தௌஹீதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவன் இவன் என்று சொல்கிறோம். இறைவன் விஷயத்திலே அவ்வாறு சொல்வதுதான் மரியாதை. அதைத்தான் இறைவனும் விரும்புவான். நம்ம இறைவன் சொன்னார் மரியாதை சொன்னோம், இங்கே இறைவனுக்கு கோபம் வரும். நான் ஒரு ஆள் தானே, இவர் ஏன் பன்மை வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு என்று அல்லாஹ் கோபிப்பான். அதனால தான் இப்போ இறைவனை குறிப்பதாக இருந்தால் ஆண்டவர் என்று சொல்ல மாட்டோம், ஆண்டவன் என்போம். இங்கே முஹியுத்தீன் ஆண்டவர் என்கிறோம். ஆகவே இறைவனை இது குறிக்காது. எவ்வளவு மீனி இருக்குது. சரி, இப்போ தர்காக்கல்ல இங்கே பார்த்துருப்பீங்க, கொடி பறக்கிறது. ஆனால் இந்த கொடிக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டாது ஒரு கூட்டம். தர்காக்கள் ஒரு கொடி 2 கொடி 3 கொடி தான் இருக்கும். என்ன ஆதாரம் 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 என்று கேட்டு கேட்டே சேதாரம் ஆகிவிட்டது அந்த கூட்டம் இன்னைக்கு. அது ஒரு விஷயம். ஆனால் 3 கொடிக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டுட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கொடிகள். ஒரு கூட்டம் நடத்துவாங்க ஒரு இடத்துல, ரோடுகள் எல்லாம் கொடி. என்னப்பா 3 கொடிக்கு ஆதாரம் கேட்டால் இப்போ 100 கொடி கட்டியிருக்கிற இந்த மாதிரி ஆகிவிட்டது. சரி, ஏன் தெரியுமா தர்காக்கள் கொடி பறக்கிறது? வெற்றி கொடி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி வாகை சூடினார்கள். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், ஒரு கொடியை கொடுத்தார்கள். ஹஜூன் என்கிற இடத்திலே ஊன்றுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
மக்காவை வெற்றி வாகை சூடியவுடன் அதை வெளிப்படுத்தும் வகையிலே மக்காவிலே இருந்த குஃபுர் என்கின்ற வழிகேடு அகன்று போய்விட்டது, ஹிதாயத் என்கின்ற நேர்வழி ஒளி பேரொளி வந்துவிட்டது என்பதன் அடையாளமாக கொடியை உண்டு சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த இறை நேசர்கள் ஊருக்கு வந்தார்கள். குஃபுர் என்கின்ற அந்த இருளை அகற்றினார்கள், இஸ்லாம் என்கின்ற பேரொளியை இந்த ஊரிலே புகுத்தினார்கள். அதன் அடையாளமாகத்தான் தர்காக்களிலே இன்றைக்கு கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நமக்கு புரிகிறது இஸ்லாம் யாரின் மூலமாக வந்து சேர்ந்தது என்று. அந்த நன்றி கடனால் தான் இந்த இறை நேசர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம், உருஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த உருஸை மார்க்கத்தின் அடிப்படையிலே கொண்டாட வேண்டும், அதை நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு உருஸ் என்கின்ற பெயரிலே இறைவன் விரும்பாத, இறை நேசர்கள் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அனாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இறை நேசர்கள் காலமெல்லாம் பாடுபட்டார்களோ அந்த இறைநேசருடைய பெயரிலேயே அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மார்க்கத்தின் அடிப்படையிலே உருஸ் நடத்த வேண்டும், நினைவு கூற வேண்டும். உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களின் முன் சென்றவர்களின் நல்லவைகளை நினைவு கூறுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே உருஸ் கொண்டாடுகிறோம் என்றால் நன்றி கடனாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்று நாம் புகழாரம் சூட்டுகிறோம். இன்னைக்கு அந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற இறை நேசர்களும் இஸ்லாம் வந்து சேர்ந்ததற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் நம் சமூகத்திலே சில தற்குறிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் யார் அந்த தற்குறிகள்? வகாபிகள் தான், வேறு யாரு? இவர்களெல்லாம் கிணற்று தவளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி இந்த வகாபிகள். அவர்களுக்கு தெரியவில்லை, அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை கருத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இஸ்லாம் எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு கேட்டால் அந்த வகாபிகள் சொல்கிறாங்க, அது வியாபாரிகள் மூலமாக வந்துச்சுங்க. அரபு நாட்டிலேருந்து வியாபாரிகளாக வந்தாங்கல்ல, அவங்க மூலமாக தான் பரவுனுச்சு. அவங்கள பார்த்தாங்க இந்த மக்கள், அவங்கெல்லாம் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சாங்க, கொடுக்கல் வாங்கல நீதமாக நியாயமாக நடந்தாங்க, மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள் என்று இவர்கள் பேசுகிறார்கள். இறை நேசர்களுக்கு எந்த வகையிலும் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த கூட்டம். நான் கேட்கிறேன், அழைப்பு பணி என்பது எப்படி? இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், நபி அவர்களே நீங்கள் கூறுங்கள் மக்களுக்கு, இது எனது வழி, அத்உ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், அலா பசீரத்தின் அகப்பார்வையின் அடிப்படையிலே, நானும் அழைக்கிறேன், வமனித்தபஅனி என்னை பின்பற்றுபவர்களும் அழைக்கிறார்கள். அலா பசீரத்தின் என்று இறைவன் சொன்னான் அல்லவா? வியாபாரிகளிடத்திலே பசீரத் என்பதை பார்க்க முடியுமா? நான் கேட்கிறேன். அதற்காக வியாபாரிகள் மூலமாக இஸ்லாம் அறவே செல்லவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அந்த வியாபாரிகளில் இறை நேசர்கள் இருந்திருக்கலாம். ஏன் இறை நேசர்கள் எத்தனை பேர் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்களே, அவர்கள் மூலம் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இறை நேசரே இல்லை, வியாபாரிகள் தான். அவர்களுடைய அந்த நடைமுறைகளை பார்த்து கூட இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள். ஆனால் இவர்களெல்லாம் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்குத்தான் இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக எப்படி வந்தார்கள்? இறை நேசர்களுடைய அரப்பணி மூலமாகத்தான் வந்தார்கள். இன்னொன்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னான். இப்போ ரஹ்மானை பற்றி எப்படி கேட்பது? வெறுமனே வியாபாரியை மட்டும் இருக்கிறவர்கிட்ட போய் ரஹ்மானை பற்றி சொல்லுங்கண்டா அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அங்கே போய் கேளுங்கன்ட்டான். ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்டால் குதிரை வியாபாரின்னு சொன்னால் குதிரையை பற்றி சொல்லுவார், இது என்ன விலை என்ன இது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஜவுளி துணி அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், ஆனால் அந்த துணியினுடைய விலையை பற்றி அவர் சொல்லுவார். ரஹ்மானை பற்றி அவருக்கு எப்படிங்க தெரியும் அந்த வியாபாரிக்கு? அப்படியானால் இந்த இறைவனை பற்றிய ஞானம் எப்படி வந்தது? இறை நேசர் மூலமாகத்தான். அந்த இஸ்லாமும் அவர் மூலமாகத்தான் சென்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, நமக்கு இஸ்லாம் மட்டுமா வந்தது? குர்ஆனுடைய விளக்கம் வந்ததல்லவா, ஹதீஸின் விளக்கம் வந்ததல்லவா, ஃபிக்ஹ் சட்ட திட்டங்கள் நமக்கு கிடைத்ததல்லவா. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அந்த வியாபாரி தஃப்சீர் நடத்துவாரா? இதுதான் குர்ஆனுக்கெல்லாம் விளக்கம் வியாபாரி சொல்லுவாரா? ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லுவாரா? ஃபிக்ஹ் சட்டம், ஹனபி மதபு சட்டம், ஷாஃபி மதபு சட்டம், இதெல்லாம் வியாபாரி சொல்லுவாரா?
நமக்கு இஸ்லாம் மட்டுமா வந்தது? குர்ஆன் வந்து சேர்ந்தது, ஹதீஸ் வந்து சேர்ந்தது, சட்டங்கள் வந்து சேர்ந்தன. எப்படி? இதெல்லாம் இறை நேசர்களாகத்தான் முடியும். வியாபாரிகளை பார்த்து ஒரு சில பேர் வந்திருக்கலாம். ஒட்டு மொத்தமாக முழுமையாக இஸ்லாம் வந்து சேருமா வியாபாரிகளால் மட்டும்? யோசிக்க வேணாம். ஆனால் ஒன்று சொல்கிறதா இருந்தால் கூட பொருந்த சொல்லணும்பாங்கல்ல, இல்லாதது சொல்லக்கூடாது, அது ஒரு விஷயம். அதை கூட பொருத்தம் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க. எப்படின்றா, ஒருத்தன் சொன்னான் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தான்னா, அவன் டெல்லிக்கு போகலை, டெல்லிக்கு போகாமலே நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தான்னா. இதுவே இல்லாத ஒன்று தான். அடுத்த சொல்கிறான் கப்பலில் போயிட்டு வந்தான்னா. டே என்னடா இது, டெல்லியில் கடலே கிடையாது. அப்போ அவன் சொல்கிறான், இல்லாததை சொல்கிறான், அது பொருந்த சொல்லலை. அதே போல் வஹாபி இல்லாததை தான் சொல்லுவார்கள், ஆனால் அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை சொல்லுவாங்கங்கிறது இது ஒரு உதாரணம். முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பேசுவார்கள், அந்த அவையிலே ஆயிரம் மக்கள் குழுமி இருப்பார்கள். அத்தனை பேரும் அவர்களுடைய பேச்சை கேட்பார்கள். அவர்கள் காலத்திலே மைக்கில்லை, ஸ்பீக்கர் இல்லை, ஆனாலும் அனைவரும் கேட்பார்கள். எந்த வித்தியாசமும் இல்லாமல் கேட்பார்கள். முதல் அணியிலே இருப்பவர் எப்படி கேட்கிறாரோ அப்படித்தான் கடை கோடியிலே இருப்பவரும் கேட்பார். அப்படி ஒரு ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு வழங்கினான், இறை நேசர்களுக்கு கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்தில் இருந்து கொண்டே யா சாரியா அல் ஜபல் என்று குரல் கொடுத்தார்களே, கேட்டது பாரசீக நாட்டிலே. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பது மதீனா நகரம், யுத்தம் நடைபெறுவது பாரசீகம், பன்னூற்றுக்கணக்கான மைல்கள். இங்கிருந்து குரல் கொடுக்கிறார்கள், யா சாரியா அல் ஜபல். அங்கிருக்கிற சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இதுதான் இறை நேசர்களுக்கு இறைவன் வழங்குவது கராமத், அற்புதம் என்று நாம் கூறுவோம். முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். குஃப்ரிலே இருந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்தார்கள். அநாகரிகத்திலே வாழ்ந்த மக்களை நாகரிக வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார்கள். பித்அத்துவாதிகளாக இருந்தவர்களையெல்லாம் சுன்னத்துவாதிகளாக மாற்றினார்கள். பித்அத்துவாதிகள், இன்றைக்கு வஹாபிகள் இருக்கிறார்களே பித்அத்துவாதிகள், அதுபோன்று அவர்களின் காலத்திலும் இருந்தார்கள். ஆகவே தான் ஒரு சமயத்தில் சொன்னார்கள், முஸ்லிம்களே ஓடி வாருங்கள், உங்களை நான் அழைக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இஸ்லாம் என்கின்ற கோட்டை இன்றைக்கு செங்கல்லாக பெயர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஓடி வாருங்கள், புனர் நிர்மாணம் செய்யலாம் என்று அழைத்தார்கள் இந்த வஹாபிச சிந்தனை உள்ளவர்கள். ஆனால் இந்த வஹாபிங்கிற பேரு அன்னைக்கு இல்லை, ஆனால் இந்த சிந்தனை உள்ள சில பேர் இருந்தாங்க. செங்கல்லாக இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இந்த வஹாபியெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆரம்பத்தில் இமாம்கள் வேண்டாம், இறைவனை அவன் சொல்லுவது போன்று பின்பற்றி நடப்போம், குர்ஆனை பின்பற்றுவோம் அர்த்தம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபிகளை பின்பற்றுவோம் என்று தானே சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு தானே சில பேர் போனாங்க ஆரம்பத்தில். அன்றைக்கே சஹாபிகளை மறுத்திருந்தால் யாருக்கிட்ட நெருங்கியிருக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனுச்சு, சஹாபிகளையும் பின்பற்ற மாட்டோம், குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம். அதுக்கு பிறகு சொன்னாங்க, குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை எங்களுடைய அறிவுக்கு பொருந்தினால் மட்டும் பின்பற்றுவோம். சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் சரிதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹான ஹதீஸாக இருந்தும் கூட என் அறிவுக்கு பொருந்தவில்லை, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு அறிவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதுதான் இன்றைக்கு வஹாபியத்தில் அப்படியே நாளடைவு தெரிஞ்சு அதில் ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்துருச்சு, குர்ஆன் மட்டும் போதும்ண்டு செங்கல்லாக இதே சிந்தனை உள்ளவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த தீய சிந்தனைகளை எல்லாம் அழித்தார்கள், ஒழித்தார்கள் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார்கள். எப்படி ஒரு மனிதன் உழைக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்கு. திஜ்லா நதியினுடைய மத்தியில் ஒருத்தன் வீடை கட்டிக்கிட்டான். டைக்ரீஸ் நதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, யூப்ரட்டிஸ் நதியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு நதிகளும் ஈராக்கில் தான் ஓடுது. அரபியில் திஜ்லாம்பாங்க டைக்ரீஸ் நதிக்கு, ஃபுராத் என்பாங்க யூப்ரட்டிஸ் நதிக்கு. இந்த டைக்ரீஸ் நதியுடைய மத்தியில் ஒருத்தன் வீட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு தாகம் என்று சத்தமிடுகிறான். இவனை விட ஒரு வடிகட்டிய முட்டாள் வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனப்பா நீ வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தாகம் என்கிறாய், வீட்டை விட்டு வெளியே வா, தண்ணீரை அள்ளு, குடி. உள்ளே இருந்து தாகம் என்றால் தாகம் போய் விடுமா? சோம்பேறிகளுக்கு சவுக்கடி கொடுக்கிறார்கள்.
முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் சோம்பேறிகள் இருக்கிறாங்க. கிராமங்களில் பார்த்தா தெரியும், சாப்பிட வேண்டியது ரோட்டில் வந்து நிற்க வேண்டியது, அங்கே 4-5 கடை இருக்கும், உட்காந்து பேசிக்கிட்டே நிற்க வேண்டியது, சாப்பாடை வந்து மறு வீட்டுக்கு போக வேண்டியது, சாப்பிட மறு தெருவுக்கு வந்துட வேண்டியது. இப்படி சில பேர். அந்த ஊருக்கு ஒரு ஆள் போனார், ஒரு பெரியவர் ஒரு இளைஞரை சந்தித்து, ஏங்க நீ என்ன செய்கிறா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால் நான் சும்மா தான் இருக்கிறேன்டார். சும்மா இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஒரு குடும்பத்தை ஒரு ஆள் தான் சம்பாதிப்பார், 9 டிக்கெட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இந்தியாவில் பல குடும்பம் அப்படி இருக்குது. இன்னொரு இளைஞர்கிட்ட நீ என்னப்பா செய்கிற? சும்மா தான் இருக்கிறேன். இன்னொரு இளைஞர் சும்மா தான் இருக்கிறேன். என்னடா எல்லாம் இப்படி தான் இருக்கா? ஒரு இளைஞர் வித்தியாசமாக சொன்னார், நான் எங்கள் அத்தாவுக்கு உதவியாக இருக்கிறேன்டார். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இவர் கேட்டார், உங்கள் அத்தா என்னங்க செய்கிறாரு? சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்றாரு. சும்மா இருக்கிற அத்தாவுக்கு விரோதம் செஞ்சுட்டு இருக்கிறாராம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோம்பேறிகள் இருக்காதீங்க, நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதற்கு முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொன்னார்கள். பொதுவாக பார்க்கலாம், செல்வம் யாரிடமும் இருக்கும், ஏழைகளிடமும் இருக்கும், கல்வி செல்வம் இருக்கும், பணக்காரர்களிடம் பொருள் செல்வம் இருக்கும். ஆனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே மிகவும் சிரமத்திலே இருந்தார்கள், பொருளாதார வசதியிலே. பின்பு இறைவன் அவர்களுக்கு வாரி வழங்கிவிட்டான். அதனால் அவர்களுக்கு 2 செல்வங்களும் இருந்தன. ஆகவே அவர்களுக்கு இருந்த கல்வி செல்வத்தை சொல்லி கொடுத்தார்கள், அவர்களிடம் இருந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள். 2ஐயும் அவர்கள் செய்தார்கள். இந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு ஒருவர் வருகிறார். போகின்ற போது ஒரு அழகான பேரித்தம்பழ தோட்டம், இது யாருடையது என்று விசாரிக்கிறார். அங்கிருந்தவர்கள் சொன்னாங்க, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குரியது. இன்னும் கொஞ்சம் தொலைவு போகிறாரு, அங்கே ஒரு அழகான தோட்டம், இது யாருடையது? அங்குள்ளவங்க சொன்னாங்க, கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடையதாண்டு. இப்படி பல தோட்டங்கள். இவர் நினைக்கிறாரு, ஒரு வலியுல்லாவையில் நம்ம பார்க்க வந்தோம், ஆனால் அவர் என்னன்னா இவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறாரேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறாரு. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் சொன்னார்கள், அன்பரே, இன்னமா ஃபில் அருள் ஃபில் அருள். நீங்கள் பார்த்தீங்கல்ல பூமியிலே சில தோட்டங்கள், அவைகளெல்லாம் பூமியில் தான் இருக்கின்றன. லைஸஃபிய கல்வி சிவல்லா, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைக்கி சில பேர் அதே போல் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு இலக்கணம் கொடுத்து வச்சுக்கிறது, என்ன ஒரு வழி உள்ளாண்டா இப்படி தான் இருக்கணும், என்னண்டா கிழிந்த ட்ரெஸ்ஸு அல்லது அழுக்க ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கணும், அதே போல் ஒரு ஓட்டை தட்டில் தான் சாப்பிட்ணும், கஞ்சி தான் குடிக்கணும், இப்படி ஒரு வழி உள்ளாண்டா இப்படி தான் இருக்கணும். அவளே அப்படி இலை போடுறாங்க. ஒரு வழியுள்ளா நல்லவர் ஒரு காரில் போனான்னு வைங்களேன், உடனே இவங்க என்னங்க எல்லாம் வழி உள்ளாண்டாங்க, காரில் போகிறாரு, காரில் போகக்கூடாது, இவங்களே இலக்கணம். அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு போனார். அவருக்கு தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொன்னாங்க. அதாவது செல்வம் இருக்கக்கூடாது என்பதில்லையே. நமக்கு தெரியுமல்லவா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, இறைநேசர். செல்வம் அவர்களிடம் இருந்ததே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, இறைநேசர். அவர்களிடம் செல்வங்கள் நிறைய இருந்தனவே. ஏன், ஒரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை கட்டி ஆண்டார்களே. இறைவன் ஆட்சியையும் பொருள் செல்வத்தையும் அவருடைய காலடியிலே கொட்டினானே. ஒரு நபி சிறந்திருந்தாங்களா இல்லையா? அதனால் இதெல்லாம் ஒரு அளவுகோலா? ஒரு வழியில்லான்னு சொன்னால் ஏழையாக தான் இருக்கணும்னு இருக்கலாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு மட்டும் தான் இருக்கிறான். அதனால தான் சொல்லுவாங்க, தண்ணீரில் படகு இருக்கலாம் தப்பில்லை, ஆனால் படகுக்குள்ளே தண்ணி வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. காரில் நாம் ஏறலாம், தப்பு கிடையாது, காரு நம்ம மேலே ஏறிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. செல்வம் இருக்கலாம், தப்பே இல்லை, ஆனால் நம்மளோட உள்ளத்துக்கு வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, நகை நட்டா பீரோவில் இருக்கட்டும், உங்களுடைய 2 வீலர் 4 வீலராக பார்க்கிங்கில் இருக்கட்டும், உங்களுடைய மனைவி மக்கள் உங்கள் மடியிலே இருக்கட்டும், ஆனால் உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருக்கட்டும். இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி பல்வேறு உதாரணங்களை மக்களுக்கு சொல்லி அவர்களை நல்ல மனிதராக உருவாக்கி காட்டினார்கள். ஆகவேதானே முஹையத்தீன், மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர்கள் என்கின்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்து இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நாம் நினைத்தாக வேண்டும். அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய சேவை செய்தார்கள். தீன் கொடியை நிலை நாட்டினார்கள். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அந்த அகம்பாவத்தையும் தற்பெருமையையும் கர்வத்தையும் அகந்தையையும் ஒழித்தார்கள். ஆகவே தான் சொன்னார்கள், பணிவுடன் நடந்து கொள், உன்னை நீயே உயர்த்தி கொள்ளாதே என்றார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். நீ பூசணி கொடியை பார், அது தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டது. பூமிக்கு மேலே தன்னை தாழ்த்தி கொண்டு படர்ந்து போகின்றே இருக்கிறது. தன்னை நிமிர்த்து நிற்கவில்லை, பூமியிலே தன்னை தாழ்த்தி கொண்டு படர்ந்து போகிறது. ஆகவே அந்த பூசணிக்காயை, மிகப்பெரிய காய், அதை சுமக்கிற பணியை இறைவன் பூமிக்கு கொடுத்து விட்டான். அந்த கொடி சுமப்பது கிடையாது. ஏன்? தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டதால். அதே நேரத்திலே தென்னை மரத்தை பார், பனை மரத்தை பார், அவைகளெல்லாம் நிமிர்ந்து நிற்கின்றன. அவற்றின் சுமைகளை அவைகளே சுமக்க வேண்டும் என்று இறைவன் வைத்து விட்டான். நீ பணிவுடன் நடந்து கொள், உனக்கு எந்த சிரமமும் இல்லை, நீ நிமிர்ந்து நிற்காதே. பொதுவாக தமிழில் கூட சொல்லுவாங்க, நான் என்கின்ற அகந்தை இருக்கக்கூடாது. நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி. நான் மறையை கற்றவனெல்லாம் ஞானி ஆகிவிட முடியாது. 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சிட்டாரு, ஞானி கிடையாது. தன்னுள் நான் மறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்கின்ற அகந்தை மறைய, நான் என்கின்ற மமதை மறைய, நான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் இவைகளெல்லாம் மறைய எவன் கற்றுக்கொண்டானோ அவன்தான் ஞானி. அதனால தான் இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பணிவுடன் நடந்து கொள். அதில் தானே வெற்றியும் இருக்கிறது. 2 பேர் பேசி நிற்கிறாங்க, ஒரு ஆள் அந்த வழியாக போகிறாரு. 2 பேரும் என்ன பேசுகிறான்னு தெரியுமா? ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் தான் சொர்க்கம் போவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் இல்லை, நான் தான் போவேன்ட்டாரு. இப்படி பேசியிருக்கும் போது இந்த வழியாக சொன்னார், நீங்கள் 2 பேரும் போக மாட்டீங்க, நான் போனால் போகலாம் அப்படின்ட்டார். உடனே உங்கள் பேர் கோவம் வந்துச்சு, என்னங்க நாங்கள் போக முடியாது, நீங்கள் போகலாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. அவர் சொன்னார், இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் போவேன், நான் தான் போவேன். எப்பொழுது உங்களிடமிருந்து நான் என்பது போகிறதோ அப்போ போகலாம் சொர்க்கத்துக்கு. நான் போனால் போகலாம், நான் என்னை பற்றி சொல்லலை, நீங்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த நான் என்பது போனால் போகலாம் என்று உங்களுக்குத்தான் நான் சொல்ல வந்தேன் என்று அவர் விளக்கம் கொடுத்தார். இந்த பணிவு என்பது ஒரு மனிதன் உயர்வுக்கு அவசியம் என்பதை இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல் பாருங்கள், ஹவாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும், குத்துபுல் ஹிந்து என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள், இந்தியாவின் குத்துப் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய சாதனையை படைத்து காட்டினார்கள். நீங்களெல்லாம் வியந்து போவீர்கள். அவர்களை போன்று ஒரு சேவையை வேறு எந்த ஒரு தனிநபரும் செய்ததாக வரலாற்றிலே இல்லை என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? இந்த இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு 90 லட்சம் பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. இதை நாம் கூறவில்லை, நாம் சொன்னால் கூட இவர் சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள நினைக்கலாம். அல்லது ஒரு முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர் எழுதி வைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அப்போ சொன்னால் கூட சரிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒன்று கேட்டால், இல்லை முஸ்லீம் சொன்னாக்கா முஸ்லீம் பற்றி அப்படி தாங்க எழுதுவார் அப்படிங்க நினைக்கலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுமா? வரலாற்று ஆசிரியர் ஆர்னால்டு என்பவர் எழுதுகிறார், 90 லட்சம் பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். எந்த ஒரு தனி நபரும் இப்படி ஒரு சாதனையை படைக்கவில்லை. உண்மைதான் அது. 90 லட்சம் பேருங்கிறது அவங்க காலத்தில். அந்த 90 லட்சம் பேர் எந்த அளவிற்கு பரவி விரவி வியாபித்து இன்றைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு சாதனையை அவர்கள் படைத்து காட்டினார்கள். 1902 இந்திய வைஸ்ராய் கர்சன் பிரபு என்பவர் அஜ்மீருக்கு செல்கிறார். அஜ்மீருக்கு செல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் மட்டும் செல்றதில்லை, பிற சமயத்து மக்களும் போவாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், முஸ்லிம்களுக்கு இவர்கள் எதிரிகள் என்று யாரையெல்லாம் நாம் கருதுகிறோமோ அவர்கள் கூட அஜ்மீர் நாயகத்தை சந்திக்க சென்று விட்டால் தர்பாருக்கு முன்னாலே கைகட்டி நிற்கிறார்கள். அது யாரோட பேர் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நல்லா தெரியும். இதுதான் இறைவன் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஏன்னா முஸ்லிம்களுக்கு எதிர்கள் என்றால் நம்ம ஏன் போனால் ஒரு முஸ்லீம் தானே நினைக்க வேண்டியதானே?
ஆனால் அங்கே போய் நிற்கிறார்கள், அங்கே போய் போர்வையை போர்த்துக்கிறார்கள், அங்கே போய் மலர்களை வைக்கிறார்கள். காரணம், இறைவன் அந்த பெரியார்களுடைய அற்புதத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதுதான் பேருண்மையாகும். அந்த அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓடுகின்ற நதியின் ஆர்ப்பாட்டமெல்லாம் கடலிலே கலக்கின்ற வரைக்குத்தான், கடலிலே கலந்து விட்டால் அமைதியாகி விடுகின்றன என்றார்கள். ஒரு மனிதன் அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான், அலட்டிக்கிறான், உருட்டிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய அறியாமைத்தான் அது பறைசாட்டுகிறது. காரணம், ஓடுகின்ற நதியின் ஆர்ப்பாட்டம் அப்படித்தான் இருக்கும். கடலிலே கலந்து விட்டால் அமைதி. ஒரு மனிதன் ஞானத்திலே நிறைவு பெற்று விட்டால் மௌனமாகி விடுகிறான். மௌனம் ஞானத்தின் அடையாளம், மௌனம் இறைவனின் மொழி என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஆங்கிலத்திலே பேசினால் ஆங்கில மொழி என்கிறோம், அரபியிலே பேசினால் அரபி மொழி என்கிறோம், உருதுவிலே பேசினால் உருது மொழி என்கிறோம். ஒரு மனிதன் பேசவே இல்லை, மௌனமாக இருக்கிறான். எந்த மொழி? மௌனமும் மொழியா? மௌனமும் மொழிதான். என்ன மொழி? இறைவனின் மொழி. காரணம், அவர் மௌனமாக இருக்கின்ற போது இறை சிந்தனையை கொண்டு வருகிறார். இறைவனுடைய படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தொணே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ்வை பற்றி எப்போங்க சிந்திக்க போகிறீங்க? மௌனமாக இருந்தால் தானே சிந்திக்க முடியும், பேசிக்கிட்டே இருந்தால். ஆனால் இன்னும் சிலர் மௌனமாக இருப்பார்கள். அந்த மொழி இறைவன் மொழி அல்ல, ஷைத்தானின் மொழி. என்ன தெரியுமா? சில பேர் மௌனமாக இருப்பான். அவனை எப்படி கெடுக்கலாம், இவனை எப்படி மோசடி செய்யலாம், அவனை எப்படி கொல்லலாம் என்று சித்தம் போடும். அவன் மௌனமாக தான் இருப்பான். அது ஷைத்தானின் மொழி என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போ அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவையும் வெளிப்படுத்துகிறார்கள். அரை குறைதான் எப்பொழுதும் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பான், குறை குடம் கூத்தாடும் நிறை குடம் தழும்பாது. ஆகவே தான் நல்லவர்களுக்கு மத்தியிலே, ஞானிவர்களுக்கு மத்தியிலே நீ சென்றால், எங்கே உனது செருப்பை கழட்டி வைக்கிறாயோ அங்கேயே உனது அறிவையும் கழட்டி வைத்துவிட்டு உள்ளே போ. நீ காலி பாத்திரத்தோடு போ. அப்பொழுதுதான் அவர் கூறுவதை உன்னால் உள்வாங்க முடியும். நீ போகின்ற போதே எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு பாத்திரத்தை நிரப்பிக்க நிலையில் போனால் அவர் கொடுக்கறதை எப்படி வாங்குவேன்? நீ தான் பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறிய. இப்படி சில பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறார்கள் அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மௌனமாக இரு, ஆர்ப்பாட்டம் போடாதே என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நாம் நினைவூட்ட விரும்புவது நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை எல்லோரும் நினைத்துத்தான் ஆக வேண்டும். காரணம், 14ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய சாதனையை படைத்து காட்டியவர்கள். வட இந்தியாவிலே மாணிக்கப்பூர் என்ற ஊரிலே பிறந்த ஒரு மாணிக்கம் அவர்கள். அந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய சேவையை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றார்கள். இன்றைக்கு அவர்களின் புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? அவர்கள் ஆற்றிய பணிகளும் சேவைகளும் தான் காரணம். அவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்றார்கள். குறிப்பாக ஆசியா கண்டத்திலே பெரும்பாலான நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். மக்காவிற்கு சென்றார்கள், மதீனா சென்றார்கள், பாகிஸ்தான் சென்றார்கள், ஆப்கானிஸ்தான் சென்றார்கள், மலேசியா சென்றார்கள். அதுவும் குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரம் பெனாங், அங்கு சென்றார்கள். இன்றைக்கும் அந்த பெனாங்கிலே நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கி வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்ட இடம் நினைவகமாக கட்டப்பட்டிருக்கிறது. பெனாங்குக்கு செல்லக்கூடியவர்கள் அதை பார்க்கலாம். அதுபோன்று மியான்மர், பர்மாவிற்கு சென்றார்கள். அப்பொழுது பர்மா, இப்பொழுது மியான்மர். பர்மாவின் தலைநகர் ரங்கூன், இப்பொழுது யங்கூன். பர்மா மியான்மராக மாறிவிட்டது, ரங்கூன் யங்கூனாக மாறிவிட்டது. அந்த ரங்கூனுக்கும் சென்றார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ரங்கூனிலே நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கி இருந்து வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட இடம் இன்றைக்கும் நினைவகமாக இருக்கிறது. அங்கேயே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. நான் அந்த இடத்திற்கும் இரு அருளால் சென்று வந்தேன். பெனாங்கிலே உள்ள அந்த நினைவு இடத்திற்கும் இறைவனுடைய அருளால் நான் சென்று வந்தேன். அதேபோல் இலங்கைக்கு சென்றார்கள். இலங்கையிலே கல்முனை என்கின்ற ஒரு கடற்கரை ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு பள்ளிவாசல், கடற்கரை பள்ளி தான். நாகூரில் இருக்கிற மனோரா மாதிரி அங்கேயும் ஒரு மனோரா கட்டப்பட்டிருக்கிறது. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஊருக்கு கடற்கரை ஓரத்திலே தங்கி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட இடம் இன்றைக்கும் நினைவகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அருகிலே பள்ளிவாசலும் இருக்கிறது. அதே போல தஃப்தர் ஜெயிலானி என்கின்ற மலை, அதே இலங்கையிலே பேரு தஃப்தர் ஜெயிலானி.
அங்கே நாகூர் நாம் ரலியல்லாஹு அன்ஹு சென்று ஒரு குகையிலே அமர்ந்து தவம் செய்தார்கள். அந்த இடத்தையும் இப்பொழுது நீங்கள் சென்றால் பார்க்கலாம். இறைவனுடைய அருளால் பல தடவைகள் அங்கு நான் சென்றேன். இறைவனுடைய இன்னும் பெரிய அருளால் ஒரு வாரத்துக்கு முன்பு கூட அங்கு நான் சென்று விட்டு தான் வந்தேன். தஃப்தர் ஜெயிலானி. இப்படி நாகூர் நாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். லட்சத்தீவு சென்றார்கள், இந்தியா வந்தார்கள், கேரளாவிலே பொன்னானிக்கு சென்றார்கள், தமிழ்நாட்டிலே தேங்காய்பட்டினம், காயல்பட்டினம், கீழக்கரை, மேலப்பாளையம், திருச்சி, தஞ்சாவூர், கூத்தாநல்லூர், நாகூர், இப்படி பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள் மார்க்கத்தை சொல்வதற்காக. இன்னொரு சிறப்பு பெயர் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும், லைட் ஆஃப் ஏசியா என்கின்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு உண்டு. என்ன, ஆசியாவின் ஒளி விளக்குன்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? ஆசியா கண்டத்திலே உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட சாதனை அவர்கள் செய்தார்கள். அதனால தான் இன்றைக்கும் அங்கு பாருங்கள், எல்லா மக்களும் போகிறார்களே. முஸ்லிம்கள் மட்டுமா செல்கிறார்கள்? இஸ்லாமியர் அல்லாதவர்களும் செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த இறைநேசன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எல்லாரையும் அரவணைத்து வாழ்ந்தார்கள். எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்றுதான் நினைத்தார்கள். சத்தியத்தை எடுத்து சொல்வார்கள். ஆனால் இந்த உலகத்தின் உதவிகள் வருகின்ற போது அத்தனை பேருக்கும் செய்தார்கள். அவர்கள் எல்லோரையும் சமமாக பாதித்தார்கள் உதவி செய்வதில். இன்றைக்கு எல்லோரும் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் நாகூர் நாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற இறைநேசருடைய புகழையெல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். காரணம், அவர்கள் அன்றைக்கு செய்த சேவை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை அடைந்து விட்டால் எல்லோரையும் சமமாக பார்க்கிற உயர்ந்த குணம் வந்துவிடும். கீழ்நிலையில் இருக்கும்போது தான் வித்தியாசம் தெரியும். ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கும் பொழுது இது மரம், இது செடி, இது கொடி என்றெல்லாம் வேறுபாடு தெரியும். அதே மனிதன் மலையின் உச்சிக்கு சென்று கீழே குனிந்து பார்த்தால் எல்லாம் பசுமையாக தெரியும். மரம் தெரியாது, கொடி, செடி, புல் எல்லாம் பச்சை. அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்து விட்டால் எல்லோரும் ஒன்றாக கருதுவார்கள். அதனால இன்னைக்கு எல்லா மக்களும் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த இஸ்லாமிய பணி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா? எண்ணற்றவர்களை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்றைக்கும் இஸ்லாத்திற்குள்ளே வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நாகூருக்கு சென்றால் அவர்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட தயார். அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இன்றைக்கு நடக்கிறது. நம் காலத்தில் சமகாலத்தில் போய் சொல்கிறேன், இஸ்லாத்தை தழுவுகிற காரணம் தெரியுமா? நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அற்புதத்தை பார்த்துவிட்டு, அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளில் அற்புதத்தை பார்த்துவிட்டு இஸ்லாத்திலே இணைந்து விட்டார்கள். தங்கள் ஊருக்கு செல்லாமல் நாகூரிலேயே வீடுகளிலே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் உங்களை காட்ட? அந்த இறை நேசர் பணி அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அவர்களை இறைவன் வாழ வைத்து கொண்டே இருக்கிறான். இறைவனுக்கா தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அல்லவா? அதனால்தான் இறைவன் சொல்கிறான், இறைவன் சொல்வதை போல் இருக்கிறது, என் நேசர்களே, எனக்காக உங்களை நீங்கள் அழித்து கொண்டீர்கள், எனக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்தீர்கள். ஆகவே நான் உள்ளவரை உங்களை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். அதனால்தான் வாழ வைத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் அஜ்மீர் போங்க, என்ன கூட்டம், நாகூர் என்ன கூட்டம் மக்கள். அல்லாஹ் அவர்களுடைய சிறப்பையும் பெருமையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில அறிவுரைகளை வழங்கினார்கள். அதே ஒன்று என்ன தெரியுமா? அகம் புறம் ரெண்டையுமே தூய்மையாக வைத்துக்கொள் என்றார்கள். ரெண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும். அகம் தூய்மையாக இருந்து புறம் அழுக்காக இருந்தால் பலன் இல்லை. புறம் தூய்மையாக இருந்து அகம் அழுக்காக இருந்தாலும் பலன் இல்லை. ரெண்டையும் தூய்மையாக வைத்துக்கொள் என்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு கூட ஒரு உதாரணம் சொன்னாங்க. வீடு ஓட்டையாக இருக்கிறது, ஆனால் இவனும் கதவை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். வீடு ஓட்டையாக இருக்குன்னு சொன்னால் அதை சரி பண்ணுப்பா. வெயிலுடைய தாக்கத்திலிருந்தும் மழையினுடைய தாக்கத்திலிருந்தும் உன்னை தடுத்து கொள்ள அதை சரி செய்ய. வீடு ஓட்டை அதை கவனிக்காம நீ கதவை போய் அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய உள்ளத்தை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய உடலை பற்றி மட்டும் கவலைப்படுற நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல. அதை தான் ஞானத்தை புரிகிற வகையிலே புரிய வேண்டும் என்பது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஞானம் என்பது அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன் வழி நடப்பது தான் ஞானம் என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வழியை போகக்கூடாது. ஆனால் அதை படிச்சுட்டே ஒருத்தன் போகிறான், வண்டி ஓட்டிட்டு போகிறான். எதிரில் வர்ற அந்த வண்டிக்காரன் சொல்கிறான், உனக்கு அறிவில்லை என்று கேட்குறான். ஏன் நீ குருடா படிக்கலான்னு கேட்கல, அறிவில்லைங்கிறான். இப்போ இவன் தெரிந்து தான் வைத்திருக்கிறான் இந்த வழியாக போகக்கூடாது என்று.
ஆனால் அதன்படி நடக்காததால் உனக்கு அறிவில்லையா என்று கேட்கிறான். ஆகவே ஒரு விஷயத்தை தெரிவது மட்டும் ஞானம் அல்ல, தெரிந்ததன் பிரகாரம் நடப்பது தான் ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறாக பல்வேறு அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கினார்கள். இன்னொருவர் யாசின் மௌலானா, இன்றைக்கு திருமுல்லை வாசலிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜமாலியா மௌலானாவின் அருமை மகனார். ஜமாலியா மௌலானா யார்? பக்தாத் ஷரீஃபிலேருந்து வந்தவங்க. பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்களாக்கா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தான் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தினாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஜமாலியா மௌலானா பக்தாத் நகரத்திலிருந்து வந்தார்கள் இலங்கைக்கு. அவர்கள் மகனார் யாசின் மௌலானா. யாசின் மௌலானாவை நாம் ஏன் தெரியுமா நினைவுபடுத்துகிறோம்? ஆலிம் பெருமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள். அவர்கள் அரபு தமிழ் காமுஸ் என்கின்ற ஒரு நூலை எழுதினார்கள், மொழிபெயர்ப்பு மொழியாக்கம். இப்போ தான் தமிழ்லாம் வந்துருச்சு. அரபிக்கு என்ன அர்த்தம் தமிழ்லே இருக்கும், ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் தமிழில் கிடையாது. அரபி தமிழ் காமுஸ் தான் தமிழகத்தின் எல்லா மதரசாக்களிலும் இருக்கும். உஸ்தாத் பாடம் எடுத்துக்கிட்டே வருவாங்க, தப்சீரு ஹதீஸு ஃபிக்ஹு. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கிறோங்க, மாணவரை கூப்பிட்டு இந்த அரபு தமிழ் காமிஸ் எடுத்துடுவாங்க. யாசின் மௌலானா எழுதினது அதை பார்த்து தான் ஓ இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தமாக புரிந்து கொள்வார்கள். இந்த அரபு தமிழ் காமுஸ் இல்லாத மதரசாவை இல்லை அந்த காலத்தில். அந்த காலத்தில் ரொம்ப கொடுமையில்லை, சில வருடங்களுக்கு முன்னாலன்னு வச்சுக்கலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய சேவை ஆற்றினார்கள். அரபி மொழி ஞானம். குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள், அவர்களை பார்த்த உடனேயே கவியாக ஆக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஞானம். இன்னொரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, புகாரிக்கு அரபியிலேயே விரிவுரை எழுதினார்கள். இன்றைக்கி புகாரிக்கு தமிழாக்கம் செய்துவிட்டால் அதுக்கு ஒரு திறமை இருந்தால் தாங்க முடியும். உண்மையை தான், தமிழாக்கம் செய்வதற்கும் திறமை வேணும். ஆனால் அதையே பெரிய திறமையாக நினைக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் யாசின் மௌலானா அவர்கள் அரபியிலேயே விரிவுரை எழுதினார்கள். அதில் முதல் பாகம் இப்பொழுது வெளிவந்தும் விட்டது. அப்படினால எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏறத்தாழ 11 மொழிகள் தெரியும். 2 மொழி தெரிந்தவன் 2 மனிதனுக்கு சமம், 3 மொழி தெரிந்தவன் 3 மனிதனுக்கு சமம், 4 மொழி 4 மணி, இப்படித்தான் 11 மொழியை தெரிந்தவர்கள் 11 மனிதருக்கு நிகரானவர்கள் யாசின் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க எனக்கும் தெரியும், அரபி மொழி தெரியுமே. ஒரு ஆள் சொன்னார் எனக்கு அரபி மொழி தெரியுங்க அப்படின்றாரு. நான் ஆச்சரியப்பட்டு போனேன், பரவாயில்லையே இவருக்கு அரபி மொழி ஆலிம் அல்லாதவர் அரபி மொழி தெரியுமாங்க அரபி மொழி? அவர் சொன்னார் ஆமாம் நான் குர்ஆன்லாம் ஓதுவேன்ல அப்படின்றார். குர்ஆன் ஓத தெரிந்து விட்டால் அரபி மொழி தெரிந்தது, அது ஒரு பகுதி தான். படித்து தெரிவதும் ஒரு பகுதி தான். ஆனால் அதுவே அரபி மொழி தெரிந்ததான் ஆகுமா? ஆனால் யாசின் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 11 மொழி என்பது எழுத தெரியும், படிக்க தெரியும், அப்படி இருந்தாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையில. ஒரு மொழி தெரிஞ்சால் நல்லதான். நம்மளாம் ஒரு ஆள் டெல்லி போனார், அவருக்கு ஹிந்தி தெரியாது. ஹோட்டலுக்கு போய் சர்வர் கூப்பிட்டு ரொட்டின்னாரு. பிரச்சனை ஒன்று வந்து வச்சுட்டான். ரொட்டி எல்லாம் ஒன்று தான். அடுத்து ஆணை வேணும். சர்வர்கிட்ட ஆணத்தை கேட்குறாரு. நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கிறதுல ஒரு சில பகுதிகளில் ஆணம்பாங்க, இன்னொரு சில பகுதியில் சால்னாம்பாங்க, இன்னொரு பகுதிகளில் குழம்பும்பாங்க, இன்னொரு பகுதியில் சாரும்பாங்க. இந்த ஆள் ஊர்லாம் சாருன்னு தான் சொல்கிறது. அதனால் சர்வர்கிட்ட சாரு அப்படின்றாரு. உடனே அந்த சர்வர் 4 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். ஏன்னா ஹிந்தியில் சாருண்டா 4. என்னடா ஊற்றுறதுக்கு ஆணத்தை கேட்டால் இவன் ரொட்டியாகவே கொண்டு வந்து கொட்டுறானே என்று வாழ்க்கை வெறுத்து போய் சே அப்படின்றான்ல இன்னொரு 6 ரொட்டி கொண்டு வந்து போட்டான். ஏன்னு சொன்னால் சேண்டா ஹிந்தியில் 6. இந்த ஆளுக்கு ஹிந்தி தெரியலை, சர்வருக்கு தமிழ் தெரியலை. இதுதான் காரணம். நம்மள ஒரு ஆள் அரபு நாட்டுக்கு போனான், அப்போ தான் புதுசு, அரபி தெரியலை. கார் டிரைவரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அரபிக்கு தகவல் சொல்லணும். கொஞ்ச நாள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஒரு புதுசு தானே, அரபிக்கு சொல்லணும். என்ன சொன்னார் இவர் ஃபோனில் சமாளித்து சொல்கிறாரு. என்ன சொன்னார்? அந்த அரபிகிட்ட சொல்கிறாரு, காரு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றார். அவர் மொத்தா போச்சு அப்படிங்கிறது. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், அந்த இடத்துல சமாளிக்கிறாரு, ஆனால் அரபி தெரியலை. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அப்போ யாசின் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழி தெரிந்தார்கள். இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சேவையும் பணியும் ஆற்றினார்கள். அதே போல் நாம் திருச்சியிலே தபுலே ஆலம் பாதுஷா 1100 வருடங்களுக்கு முன்னாலே திருச்சி தபுலே ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். 800 வருடங்களுக்கு முன்னாலே ஏர்வாடியிலே இப்பொழுது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சையது இப்ராஹிம் ஷஹீது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய மன்னர்கள் பாண்டிய மன்னர்களோடு போரிட்டு
தியாகம் செய்து தங்களுடைய உயிரையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த பகுதியிலே இஸ்லாம் வந்து சேர்வதற்கு காரணமாக இருந்தார்கள். அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய குத்துபே மதராஸ் தஸ்தகிர் ஷா அவர்கள், இந்த சென்னைக்கே குத்துப், அவர்கள் மூலம் எவ்வளோ பெரிய கராமத்துகள். அந்த இஸ்லாம் சென்னைக்கு வந்து சேர்ந்ததற்கு அவர்கள் காரணம். அதே போல் பாருங்கள், பஹ்ருல் உலூம், அந்த நவாபு பள்ளி இருக்கும் திருவல்லிக்கேணி பகுதியில், உள்ளுக்கு அந்த வளாகத்திலே பஹ்ருல் உலூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரவுலா இருக்கிறது. அவர்கள் கல்வி ஞானம் உள்ளவர்கள். ஆற்காடு நவாப் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் காலத்திலே சென்னைக்கு வந்தவர்கள். ஆங்கிலேயர்களெல்லாம் அவர்களை மதித்தார்கள். அந்த பஹ்ருல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடத்திற்கு இப்பொழுது சென்றால் ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு படிப்பு வரலை, ஓதுதல் வரலைன்னு வச்சுக்கிறோங்க. அங்கே போய் வந்தால் அங்கே ஒரு தபுரூக் வழங்கப்படும், பிள்ளைகளுக்கு கல்வி ஞானமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சில பிள்ளைகளுக்கு பேச்சு வராது, 4 வயசாகும் 5 வயசாகும், பேச்சு வராது. பேச்சு வராத பிள்ளைகள் அங்கு சென்றால் அங்கே தேன் வழங்கப்படும். அந்த தேனை இவர்கள் தொடர்ந்து சாப்பிடுகின்ற போது அவர்களுக்கு பேச்சு வந்திருக்கிறது. இது நடைமுறையிலே கண்ணார அனுபவத்திலே கண்டது. அவர்களின் மூலம் பஹ்ருல் உலூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இறைவன் சில குழந்தைகளை பேச வைத்தான். அந்த கராமத்தையும் இந்த கூட்டத்திலே இறைவன் பேச வைத்திருக்கிறான். அதே போல சதகத்துல்லா அப்பா அவர்களே நினைவுறும் வித்திரியா என்கின்ற நபி புகழ் மாலை அவர்கள் இயற்றினார்கள். அவர்களுடைய அரபி மொழியிலே விற்பனராக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? மன்னர் அவுரங்கசீப், உங்களுக்கு தெரியும், முகலாய மன்னர்களில் முக்கியமானவங்க. அவங்கள தான் வரலாற்றில் ஒரு மோசமானவராக சித்தரிக்கிறாங்க சில பேர். ஆனால் முகலாய மன்னர்களிலேயே நல்லவராக வல்லவராக வாழ்ந்தவர்கள் தான், எளியவராக வாழ்ந்தவர்கள் தான் மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய சாதனை ஃபத்தாவா ஆலம்கீரி என்கின்ற சட்ட தொகுப்பு நூல் இன்றைக்கும் இருக்கிறது, உலக பிரசித்தி பெற்றது. மக்தபே ஷாமிலா என்று இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறது, 1000 கிதாபுகள் அதில் இருக்கும். அதிலே ஃபத்தாவல் ஹிந்து, இந்தியாவின் ஃபத்வாங்கிற பெயரிலேயே இந்த ஃபத்தாவா ஆலம்கீரி இருக்கிறது. ஏன்னா உங்கள் அவுரங்கசீப் காலத்தில் தானே, அதனால தான் ஆலம்கீரி, ஃபத்தாவா ஆலம்கீரின்ற பேர் வந்தது அதற்கு. இதில் அந்த ஹனபி மதகுடைய சட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹனபி மதபை சார்ந்த உலமாக்கள் அதிலே தொகுத்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவிலே ஷாவி மதபை சார்ந்தவர்களும் இருக்கிறார்களே, ஷாவி மதகுடைய சட்டத்தையும் இதில் இணைக்க வேண்டுமே. அங்குள்ள ஹனபி மதபை சார்ந்தவர்களுக்கு ஷாவி மதகுடைய சட்ட நுணுக்கங்கள் அவ்வளவு தெரிய வாய்ப்பில்லை. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் அந்த சதகுத்துல்லா அப்பா அவர்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று சென்றார்கள். அவர் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இவர்களை அழைத்து அந்த குழுவிலே இணைத்து ஷாவி மதபுடைய சட்டங்களை எல்லாம் ஃபத்தாவா ஆலம்கீரிலே இணைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அரிய பெரிய சேவை செய்தவர்கள் தான் இந்த சதகத்துல்லா அப்பா அவர்கள். அடுத்ததாக நூருத்தீன் அஸ்ஸூஃபி கிபி 12ஆம் நூற்றாண்டிலே பாரசீக நாட்டிலே இருந்து குஜராத்திற்கு வருகை தந்தார்கள், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அஸ்ஸையது ஜலாலுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி 13ஆம் நூற்றாண்டிலே பஞ்சாபிற்கு சென்று இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் அவர்கள் இலங்கைக்கு சென்றார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இலங்கைக்கு சென்று நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள், தைக்காக்கள், மதரசாக்கள் இன்று சென்றாலும் அந்த பள்ளிவாசல்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சேவைகள். அதனால் இஸ்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தது, தீன் கொடி நாட்டியது இறை நேசர்கள் தான் என்று கூறி அந்த இறை நேசர்களை மதிக்கின்ற நல்லவர்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஸரத் அவர்கள் தீன் கொடி நாட்டிய தியாகச் சீலர்கள் என்ற தலைப்பிலே மிக அருமையான முறையில் சிறப்பாக உரையாற்றினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த பரக்கத்தையும் கொடுத்து இன்னும் என்றென்றும் இந்த தீனை பாதுகாப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அதிகமான சமுதாய சேவைகள் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக
நமது சுன்னத் வல் ஜமாஅத் பேர் இயக்கத்தின் சார்பாக இப்போது உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்தப்படுகிறது. இப்போது மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபுதலாயில் எங்கள் உஸ்தாதுனா எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது மாவட்ட டவுன் ஹாலி ஹசரத் பெருந்தகை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்போது டவுன் ஹாஜி ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது மாநில தலைவர் சுன்னத் ஜமாத் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ஹசரத் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமக்கு சிற்றுரை வழங்கிய நமது மஹல்லாவை சார்ந்த அப்துல் ரஹ்மான் பள்ளி இமாம் ஹசரத் காஜா மஹியதீன் ஹசரத் அவர்களுக்கு நமது பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஹசரத் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமது மதுரை மாநகர ஜமாஅத்துல் உலமாவின் சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரித்தான மௌலானா மௌலவி எம் ஷாவுல் ஹமீத் மன்பை ஹசரத் அவர்களுக்கு நமது பேர் இயக்கத்தின் தலைவர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமது அழைப்பை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் வருகை தந்திருக்கும் நமக்கெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பேருரை வழங்க இருக்கக்கூடிய நமது ஹஸ்ரத் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிகே ரசூல் எஸ் சைஃபுதீன் ரஷாதி ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது பேரியக்கத்தின் தலைவர் ஹஸ்ரத் பெருந்தகை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரித்தான எங்களது உஸ்தாதுனா ஹசரத் பெருந்தகை பெயர் சொல்ல தகுதி இல்லை, இருப்பினும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஃப்லலுல் உலமா எஸ் சைஃபுதீன் ரஷாதி ஹதரத் பெருந்தகை பேராசிரியர் சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரி பெங்களூர் அவர்கள் பெண்ணியம் காத்த பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ற தலைப்பில் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சிற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நன்றியுரையும் துஆவும் இருக்கின்றது. துஆவிற்கு பிறகு யானவி பைத் இருக்கின்றது. அதை முடித்துவிட்டு அனைவரும் கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.